அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக்கு அம்மா ஆடு இலை ஈக்கள் உரல் ஊஞ்சல் எலி ஏணி ஐந்து ஒட்டகம் ஓடம் ஔவையார் அக்கு எஃகு. அப்படியே போயிட்டு படிச்சு உட்காந்து அப்படியே போயிடு. தாமரை நீயும் அடுத்து எழுதி பாருங்க. சின்ன பாப்பா அவள்தான் எழுந்திருப்பா. நீ எழுது அப்படியே எழுந்துரு. அப்படிக்கா உட்காந்துக்கோ. நீயும் அடுத்து அந்த நீ ஓவியம் நீ படிச்சு தகச்சு கூட்டுக்காக நான் 2 பேருமே இங்க வா. இந்த 2 நிமிஷத்துல 2 கூட 2 சேர்க்கணும். 2 கூட 2 மைண்ட்ல வச்சுட்டு 2 கை விட்டுக்கோ. 2 கை விட்டா 2க்கு அப்புறம் 3 4 அந்த 4 இங்க போட்டுடணும். 3 மனசுல வச்சுட்டு 6 கூட்டணும். 6 விடு 1 படிப்பாரு 1 2 3 4 5 6 6 இருக்கா? இப்போ எத்தனை சேர்க்கணும்? 3 கூட 6 சேர்க்கணும். 3க்கு அப்புறம் 4 5 6 7 8 9 அந்த 9 எங்க போடணும்? இங்க போட்டுடணும். அக்ஷய பாருங்க 9 5 கூட 2 சேர்க்கணும். 2 விட்டுக்கோ கையில 1 2 5 கூட நம்ம எத்தனை சேர்க்கணும்? 2 சேர்க்கணும். 5க்கு அப்புறம் 6 7 அந்த 7 இங்க போட்டாச்சு. 6 கூட எத்தனை சேர்க்கணும்? 2 சேர்க்கணும். 2 விட்டுக்கோ 1 2 6க்கு அப்புறம் 7 8 போட்டாச்சா? 7 கூட 2 சேர்க்கணும். 7க்கு அப்புறம் 8 9 போட்டாச்சு. 6க்கு அப்புறம் 8 தமிழ் படி என்னப்பா இங்கதான் இருக்கும். 6 கூட 8 சேர்க்கணும். 8 விடு 1 விடுமா 1 2 3 4 5 6 7 8 8 விட்டாச்சு. 6 கூட 8 சேர்க்கணும். 6க்கு அப்புறம் 7 8 9 10 11 12 13 14 எத்தனை வருது? 14 14 வந்துச்சா? இப்படிதான் கூட்டணும். தாமரை நீ கிளம்பலாம். நல்லா படி, நல்லா டீச்சர் ஆகணும்னு சொல்லிருக்கா, படிக்கலாம். ஓவியா நீமா அடுத்து என்னை பார்த்தா எப்படி உட்காரு? எழுதுமா நீ எழுதுமா வா வீட்டுக்கு எழுது. கூட்டு போயிடுவா மூலமா. தேங்க்ஸ் நாளைக்கு வந்துடுமா. ரொம்ப சந்தோஷம். வா இங்க வா கூட புக்க கூட இங்க அந்த பாப்பா ரொம்ப தேங்க்ஸ்மா ரொம்ப. நீ வா அடுத்து. அக்ஷயா நீ கொஞ்ச நேரம் இரு. அக்கா முடிச்சுட்டு அந்த பாப்பா கூட்டு போயிட்டோம். அவரை தூக்கம் வருதோ நமக்கு தெரியல. வா கிட்ட வாமா. நீ கொஞ்சம் தள்ளி வந்துக்கோ. நீ என்ன பார்த்தா மாதிரியே உட்காரு. வா எதுமா படிக்கணும்? இதுவா பாரு. The Union of South Africa was formed in 1910. யூனியன்னா என்னது? நம்ம எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்துட்டு போறோம். இதுக்கு பேர் தான் யூனியன். யூனியன்னா எல்லாரும் ஒண்ணா சேர்றது. அதுக்கு பேர் என்னது? யூனியன் சொல்லுவாங்க. சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற எல்லாருமே ஒண்ணா சேர்ந்த ஒரு யூனியன் எப்போ உருவாச்சு? 1910ல உருவாச்சு. The Russo-Japanese War began in 1904. War நடந்துச்சு ரூசோக்கும் ஜாப்பனீஸ்க்கும் 1904ல. The Boxer Rebellion in China commenced in 1900. Boxer Rebellion in China எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1900ல ஸ்டார்ட் பண்ணாங்க. Archduke Francis Ferdinand of Austria was assassinated. கொலை செய்யப்பட்டார். assassinated என்னது? கொலை இங்கிலீஷ் பார்த்துக்கோங்க. assassinated in 1914. The first world war எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? முதல் உலக போர். உலகங்கள் தலிவமா உலகங்கள் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு நாடுகள்லாம் சண்டை போட்டாங்க. எப்போ அது? 1914ல. அப்புறம் the first world war began in 1914. Benito Mussolini took over the government of Italy in 1922. எப்போ இத்தாலிய எப்போ கைப்பற்றினாரு? பெனிட்டோ முசோலினி. முசோலினி இத்தாலி நாட்டை கைப்பற்றி ஆண்டு took overனா அந்த நாட்டை பிடிச்சிக்கிறாரு. took overனா பிடிச்சிக்கிறாரு. இத்தாலினா இத்தாலி. அவர் பேர் பெனிட்டோ முசோலினி. 1922. The Great Depression occurred in 1929. Great Depressionனா கடுமையான ஒரு பஞ்சம் எப்போ ஏற்பட்டது? 1929ல பஞ்சம் ஏற்பட்டது. The Bolshevik புரியாது. The Bolshevik Revolution. So the Bolshevik Revolution took place in 1917. Bolshevik Revolutionனா Bolshevik புரட்சி. ஒரு புரட்சி நடக்குது. ஏதோ ஒரு நியாயம் கிடைக்காம அங்க அவங்களுக்கு என்ன நடக்குது? புரட்சி நடக்குது. புரட்சினா சண்டை கலவரம் நடக்குது. அது எப்போ நடக்குது? 1917ல. அடால்ஃப் ஹிட்லர் was appointed chancellor of Germany. அடால்ஃப் ஹிட்லர் வந்து ஒரு சர்வாதிகாரி. ஜெர்மனியோட ஒரு சான்சலரா ஹிட்லர் எப்போ அப்பாயிண்ட் ஆனாரு? 1930 கொஞ்சம் பண்ணி விடுமா மறைக்குதுமா 1933ல ஆனாரு.
Rasputin, the Russian monk, was assassinated in 1916. என்னப்பா உட்காரு 1916ல ரஷ்யன் மாங்க் சாமியார் வந்து என்னது கொலை செய்யப்பட்டார் என்று கிளம்பலாம். அந்த பாப்பா கொண்டு கிளம்பணும். நீ மாமா அடுத்து என்ன பார்த்த மாதிரி உட்கார் கிளம்பலாமா நீ அந்த பாப்பா பத்திரம் கையில பிடிச்சிக்கோ பத்திரம் ஏமா நீ நிக்கிற உட்காருமா அப்படி கட்டு போயிடுமா புக்கு எல்லாம் பத்திரம் கட்டு போயிடு மாமா எடுத்து மாமா வழி விட்டுருமா கொஞ்சம் அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் வழி விட்டுருமா அப்படிக்கா வா நீ வாட்டு இதோ உங்களுக்கு லாஸ்ட் இவங்களாம் அமைச்சு நம்ம இவ்வளோ சீக்கிரம் பண்ணுறாங்க நீ பட்சியில் எழுதியே வர எதுமாப்பா படிமா எதுமா ஆமா கூட்டு போயிடுமா விட்டுருமா நீ கிளம்பிடுமா நாளைக்கு மாமா ரொம்ப தேங்க்ஸ்மா வந்ததுக்கு எதுமா இது என்ன கொஸ்டின் அம்மா இந்த பாரு அக்ஷயா ஓரமா உட்காரு answer the questions briefly. Who inhabited the jungles that trade passed through snakes, tiger and elephants in the the jungles habitats எங்க இருக்குது habitat எங்க क्वेश्चन எங்க இருக்கு அந்த क्वेश्चन என்ன எழுதிருக்காங்க இங்க அவங்க என்ன எழுதிருக்காங்க நீங்க என்ன எழுதிருக்க who inhabited the jungles that the train passed through who inhabited the jungles that the train passed through னா அந்த ட்ரெயின் போகும்போது ஜங்கிள்ஸ்னா காடு inhabitedனா வாழ்ற உயிரினங்கள் whoனா யாரு அப்போ அந்த தம்பி அமையாரு இந்த ட்ரெயின் பாஸ் பண்ணி போகும்போது காட்டுல எந்தெந்த உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருந்துச்சுன்னு அர்த்தம் whoனா யாரு who are you கேட்டா I am Subhashree I am Lata நம்ம சொல்லணும் whoனா யாரு inhabitedனா வாழ்ற உயிரினங்கள் ஜங்கிள்ஸ்னா காடு ட்ரெயின் பாஸ் த்ரூ தான் ஜங்கிள் வழியா அந்த ட்ரெயினை பாஸ் ஆயிட்டு போகும்போது அப்ப ஆன்சர் என்னது ஸ்னேக்ஸ் பாம்பு டைகர் புலி எலிஃபண்ட்ஸ் யானை inhabited இங்க inhabited என்ன கொடுத்திருக்கேன் நீ இந்த தனியா habitat எழுத முடியாது சேர்த்து தான் எழுதணும் who தம்பி கூட்டு போய் கூட்டிட்டு வா குழந்தையா கூட்டு கையில கூட்டிட்டு வா தம்பி இங்க பாரு பாப்பா இங்க பாரு ஸ்னேக்ஸ் டைகர் and elephant பூக்கு வரது snakes tiger elephant தம்பி விட்டுட்டு போமா குழந்தையா ஆண்டி இங்க தான் போணும் சார் உள்ள விடு மாப்பனா குழந்தைய உள்ள விடு நம்ம தேடி வரானே அவளை போய் எதுக்கு நீ வெளியில அனுப்புற உள்ள வாமா வா இங்க எழுதுவா who inhabited the jungles that the train passed through அப்ப என்ன எழுதணும் snakes tiger elephants snakes tiger elephants inhabited the jungle அப்படியே எழுத வேண்டியதா snakes tiger elephants inhabited the jungles that the train passed through எழுத வேண்டியதா ஆல்தமா நீ கிளம்பலாம் ஓரம் போமா அப்படிக்கா நீ வா பாட்டு பேரா எல்லாம் கொஞ்சம் மழை விட்டுருங்க ஓரமா கொஞ்சம் கூட கிடக்கீங்கப்பா யாரும் உட்காரு அப்படி வாங்க எது படிக்கணும் இது எதுக்கு படிக்க சொன்னாங்க தம்பி இது என்ன படிக்கணும் இது இல்லன்னு அடடே write the place value 9478 400s என்ன எழுதணும் 400s பென்சில் பேனா நோட் ஏதாவது கொடு அக்ஷயா நோட் எழுதுமா நோட் கொடுமா இத நோட் கொடுமா ஏன் நோட் எங்க ஏதோ நோட் கூட எழுதுறதுக்கு நோட் கொடுமா எழுதுறதுக்கு தம்பி நோட் கூட எழுதுறதுக்கு கொடு இது அப்படியே பாத்து வீட்ல போய் எழுதி தள்ளி வந்து தப்பா 9478 400 hundreds HUNDREDS 400s 9000 THOUSAND 9000 400 FOUR 400 HUNDRED 400 ANT and 70 SEVEN PY 70 நீ யாத் இருக்கா ஒன்னால ஆண்டி சரி நீ ஒண்ணு அப்படியே ஒண்ணு அப்படியே தான் நம்ம நடவர அப்படியே தான் நம்ம என்ன சொல்றது EI ஹாப்பினா கொஞ்சம் பாத்துக்கோ குழந்தை எடுக்க அவ ஆசையா வரணும் EI இங்க பாரு GST 8 அதே மாதிரி இப்போ இங்க 9000 எழுதுறேன் இங்க வந்து ones tens hundreds 1000 இங்க வரும்போது 9000 எழுதுவீங்க இங்க என்ன எழுதணும் இங்க எழுதணும் இத பார்த்து அப்படியே எழுதி அழிச்சு அப்படிமா 400s எழுதணும் இங்க வந்து
9000 எழுதணும் அவ்வளவுதான்